அனைவருக்கும் வணக்கங்க. நாம் வாழ்வியல் திறன்கள் மற்றும் விழுமிய கல்வி வாழ்வியல் திறன்கள் மற்றும் விழுமிய கல்விங்கிற புத்தகத்தில் 7ஆம் வகுப்பு அதில் முதல் பாடம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை கொடுத்த ஒரு அருமையான புத்தகம். இதில் முதல் பாடம் துணிவே துணைன்னு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் துணிச்சல் தான் முக்கியம். ஒரு மனிதனுக்கு உடல் வலிமை முக்கியமா, மன வலிமை முக்கியமா? நீங்களே கேள்வி கேட்டு பாருங்களேன். உடல் வலிமையை விட மன வலிமை தான் முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக இந்த பாடம். நம்ம வாழ்க்கையில் துன்பம் வரும், இன்பம் வரும், இரவு பகல் மாதிரி மாறி மாறி வரும் இல்லையா? அதை தாங்குகின்ற மன வலிமை ஒரு மனிதனுக்கு வேணும். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, தவறு செஞ்சிட்டோமா, அந்த தவறை ஏற்றுக்கிட்டு செஞ்சிட்டப்பா இனிமேல் செய்ய மாட்டோமான்னு தன் மனசறிய அதை உணர்ந்து கொள்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுவும் சாதாரண எல்லாராலையும் முடியாது. அப்பா நான் செஞ்சிட்டேன், என்னை பொறுத்தருள்க, அடுத்து நான் செய்ய மாட்டேன்னு ஏற்றுக்கிறது கூட ஒரு பேரும். இமயமலையில் ஏறுறது தான், சாகசம் பண்ணுறது தான் மன வலிமையா அப்படின்னா இல்லைப்பா. அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறோம்ல, அது கூட ஒரு மனிதனுக்கு மன வலிமை வேணும். அதனால தான் மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றுகின்ற புத்தி. ஒரு மனிதனுக்கு மாற்ற முடிந்ததையெல்லாம் மாற்றுகின்ற புத்தியும், மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்கின்ற புத்தியும் வேணும். எதெல்லாம் நம்மளால் மாற்றி அமைக்க முடியுமோ அதெல்லாம் மாற்றி அமைச்சிக்கிட்டே வரலாம்ப்பா. அப்படி மாற்றி அமைக்கவே முடியாமல் சில சிக்கல்கள் நமக்கே வந்துடும். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டால் தான் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இல்லைன்னா வாழ முடியாதும்பாங்க. நெருங்கிய உறவினர் தவறுறவங்கள கூட நம்ம ஏற்றுக்கிட்டு தானே அதுலேருந்து கடந்து வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மன வலிமையாக சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு பாடம் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க, துணிவே துணைன்னு. இந்த பாடத்தில் ஒரு சிறுவன், அவன் பேர் மதிவாணன். அவன் அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு இருக்குது. ஒரு சிற்றாறு ஓடுது. அங்கே பெற்றோரோட வசித்து வரான். அவன் மற்றவர்கள்லாம் விளையாடக்குள்ள இவன் போய் விளையாட மாட்டான். ஏன்னா அவன் கால் கொஞ்சம் ஊனமாக இருக்கும். அதனால் மாற்றுத்திறனாளி, அதனால் தயக்கம் காட்டுவான். ஆனாலும் அவன் பாட்டு பாடுற கலையவும் நீச்சல் அடிக்கிற கலையவும் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டான். பாட்டு பாடுற கலையவும் நீச்சல் அடிக்கிற கலையும் கற்றுக்கிட்டான். ஒரு நாள் பள்ளியில் படிக்கிறான். பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ நல்ல மழை வந்துடுச்சிங்க. மழை வந்ததுனால ஆற்றில் வெள்ளம் வந்துடுச்சு. தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. அந்த ஆற்றை கடந்து அவன் அந்தாண்ட போகணும். அதில் ஒரு மரப்பாலம் இருக்குது. இந்த மரப்பாலத்தில் போய் ஏறலாமான்னு இவன் கிட்டக்க போகிறான். இவனுக்கு முன்னாடி சில பேர் போயிட்டுருக்காங்க. அந்த மரப்பாலம் மழையில் ஊறி போய் உடஞ்சி இருக்குது. அதில் ஒரு சிறுமி கையை காலை ஊன்னோடனே பேத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கா. இதை பார்த்த மற்றவங்கெல்லாம் தயங்கி நிற்கிறாங்க. இந்த பையன் இருக்கான் இல்லையா மதிவாணன், இன்னும் போய் அந்த பொண்ணை எப்படியா காப்பாற்றலாமேன்னு கையை பிடிக்கிறாங்க. இவன் பிடிச்சதும் அந்த பாலம் தாங்காமல் கீழே விழுந்துடுறான். இந்த வெள்ளத்தில் அந்த பொண்ணையும் பிடிச்சிக்கிட்டு இவன் நீச்சல் அடிக்கிறான். பக்கத்தில் ஒரு மரக்கிளை வருது. அந்த மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு இவன் கடுமையாக போராடி அந்த பொண்ணை எப்படியா காப்பாற்றணுங்கிறான். அந்த பொண்ணு முகத்தில் கொஞ்சம் கலவரமும் அச்சமும் இருக்குது. அது தண்ணியில் விழுந்தா நீச்சல் தெரியாது, அவங்களுக்கு பயம் வர்றது தானே, அது போல் இருக்குது. இதை பார்க்குறாங்க கிராமத்தில் உள்ளவங்கலாம் ஒடியாந்து இவன் பிடிச்சிட்டு விடாமுயற்சியில் மேலும் மேலும் எப்படியா அந்த பொண்ணை கரையேற்றணும்னு நினைக்கிறான். அதை பார்த்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் 2 பேரையும் காப்பாற்றி வெளியில் கொண்டு வராங்க. இந்த ஒரு செய்தியை இந்த பாடத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மதிவாணனுடைய இந்த திறன் இருக்கு இல்லையா, பிறருக்கு உதவணுங்கிற எண்ணம், வெள்ளத்தில் அவன் எடுத்த முடிவு, அடுத்தது தன் உயிரையும் பெருசாக நினைக்காம அந்த சிறுமியோட உயிரை பற்றி அவனுடைய இரக்கம் இல்லையா, இரக்கம், அதெல்லாம் அவனுடைய பண்புகளை எதை காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீ பள்ளியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்க, தம்பிகள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாம் பள்ளிக்கூடம் விட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வீடு தீப்படிச்சிட்டு எரியுது, நீ என்ன செய்வ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன செய்வோம்? நம்ம தீயணைப்பு துறைக்கு ஃபோன் இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லலாம், இல்லை பக்கத்தில் உள்ளவங்களுடைய அவங்க கூப்பிடலாம், ஏதோ ஒன்று செய்யலாம் இல்லையா? இதெல்லாம் வாழ்வியல் திறன்களாக நீ வாழ்க்கையில் பயன்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கதையை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கதை நமக்கு என்னெல்லாம் உணர்த்துது? ஒரு மனிதனுக்கு இரக்கம்ங்கிற ஒன்று வேணும். அடுத்த உயிர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்து நிற்கக்கூடாதுப்பா, நாமளும் இறக்கப்படணும், அவங்களுக்கு உதவி செய்ய நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணுங்கிற ஒரு செய்தியை இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். பிறருக்கு உதவுகின்ற எண்ணம், இரக்கம் காட்டுறது, தன்னம்பிக்கை, நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு அவன் நீச்சல் அடித்து கீழே விழுந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு இருந்தான் இல்லையா? அந்த தன்னம்பிக்கை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை என்பது முக்கியம். அதனால தான் இணை திட்பம் இல்லைனாலும் மனத்திற்பம் வேணும்னாரு வள்ளுவர். மனசில் உறுதி இருந்தால் மட்டும்தான் வினை திட்பம் நினச்ச மற்றது எல்லாமே அதுக்கப்புறம் தான். அதனால் ஒரு மனிதனுடைய மன வலிமை மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத செய்தியை தெரிஞ்சுக்கிறோம். சமூக சேவை செய்கிறது, மனித நேயம், தன் உயிர் போல பிறர் உயிர் எண்ணுகின்ற ஒரு எண்ணம்,
இதெல்லாம் வந்து பிற நிலையிலேருந்து தன்னை வைத்து பார்க்கறது, சிக்கல்களுக்கு தீர்வு காணுகின்றது, முடிவெடுக்கிற திறமை. எந்த நேரத்தில் என்ன மாதிரி முடிவெடுக்கணும்? சில பேர் முடிவெடுக்க தெரியாதான் வாழ்நாள் பூரா அல்லல் படுறாங்க. எப்போ நல்ல முடிவு எடுக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சு எடுத்து முடிவுங்கிறது எண்டு டிசிஷன் சொல்லுவாங்க. 2 இருக்குது அதுக்கு. ஒன்று டிசிஷன், நாம் என்ன முடிவு எடுக்க போகிறோம், அந்த முடிவு எந்த விளைவை ஏற்படுத்தும், இதிலெல்லாம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை சுகமாக வாழலாம். அதற்கு வந்து ஒரு திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் உறவரினும் செய்க, எவ்வளோ துன்பம் வந்தாலும் நீ செய்ப்பா, துணிவாற்றி துணிவோடு செய்ய. ஏன் தெரியுமா? அந்த செயலோட முடிவு இன்பம் தரும் அப்படின்னா செய்ய. ஒரு செயலோட முடிவு நிச்சயமாக இன்பம் தரும்னா செய்ய அப்படிங்கிற செய்தியை இந்த திருக்குறள் வாயிலாக இதில் விளக்குறாங்க. நாமளும் படிப்போங்க. இந்த குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது அனைவருக்கும் வணக்கம், நன்றி.